பட்டு சிட்டு. சிட்டு ரொம்ப நல்ல குருவி, ரொம்ப நேர்மையான குருவி. ரொம்ப தூரத்துக்கு போயாவது தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொண்டு வரணும்னு நினைக்கும். மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாத குருவி. ரொம்ப நேர்மையாகவே வாழணும்னு நினைக்கக்கூடிய குருவி. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் தன்னோட குருவிகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தது. பட்டுக்குருவி ரொம்ப மோசமான குருவி. தன்னோட குருவிகளுக்கு இறை தேடாமல் மற்ற குருவிகளிடமிருந்து திருடிட்டு வரும் சோம்பேறி குருவி. ஒரு நாள் சிட்டு பட்டுவை பார்த்து, அக்கா, நாம் இங்கேருந்து வெகு தொலைவில் உணவு தேடி போகலாங்க்கா. வெயில் காலங்கிறதுனால பக்கத்தில் எங்கேயுமே உணவுகள் இல்லை, போகலாமான்னு கேட்டுச்சு. அதுக்கு பட்டு, சரி நானும் வரேன், நீ போகும்போது என்னையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு. சரிக்கா, நாளைக்கே நாம் கிளம்பலாம், நீ ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட குழந்தைகளிடம் சொன்னிச்சு. குழந்தைகளா, நான் வெகு தொலைவில் பயணம் செய்ய போகிறேன். நீங்கள் 2 பேரும் இருக்கிற தானியங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கணும். 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மா வருகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 குருவிகளும் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. தன்னோட அம்மாவை நினச்சி தன்னோட குழந்தைகளை பார்த்து தான் வெகு தொலைவில் போவதாகவும் சொன்னிச்சு. பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பிச்சு. காலையில் பட்டு சிட்டு கிளம்பிச்சு. ரொம்ப தூரம் பறக்க ஆரம்பித்தது 2 குருவிகளும். எங்கே தேடி எதுவும் கிடைக்கல. தூரத்து ஒரு இடத்துல பார்த்துச்சு. கடைசியாக வயலை கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு அழகான கிராமம். அக்கா, இங்கே நிறைய வயல்கள் இருக்குது, நமக்கு கண்டிப்பாக தேவையான அளவுக்கு நமக்கு தானியங்கள் கிடைக்கும், அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். வாங்க, நம்ம போய் நமக்கு தேவையான தானியங்களை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்னு சொன்னிச்சு. பட்டு அக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுக்கா. நம்ம 2 பேரும் சேர்ந்து நெற்பயிர்களை எடுக்க வேண்டாம், ஒருத்தர் பார்த்துக்கலாங்க்கா. நீங்கள் பார்த்துக்கோங்கக்கா, நான் போய் நெற்பயிர்கள்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய குருவிகள் இங்கே இருக்குது, கண்டிப்பாக அதுகளும் நம்மளோட பயிர்களை எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கக்கா. சரியாக்கா, நான் போய் எல்லா நெற்பயிர்களையும் எடுத்துகிட்டு வரேன். நமக்கு தேவையான நெற்பயிர்கள் இதுவே போதும், நம்ம எடுத்துகிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். சிட்டுக்குருவி நெற்பயிர்கள் தேட ஆரம்பித்தது. சிட்டுக்குருவி நிறைய நெற்பயிர்களை சேகரிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த உடனே பட்டுக்கு ஆசை வந்துருச்சு. பட்டுக்குருவி சிட்டு வச்சுருந்த நெற்பயிர்களெலாம் எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. சிட்டுக்குருவி திரும்பி வந்தது. ஆனால் அங்கே அதை சேர்த்து வச்சுருந்த நெற்பயிர்களையும் காணலை, பட்டுவையும் காணலை. ஐயோ, நம்ம ஏமாந்து போயிட்டோமே, இந்த குருவி நம்மளோட தப்பாயிட்டே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிச்சு. அப்போ தான் சிட்டுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம மறுபடியும் நெற்பயிர்களை சேகரிக்கலாம், ஆனால் அது யாரும் பார்க்காதபடி நாமளே மறைச்சி வச்சுக்கலாம், அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு போய்க்கிறலாம். எனக்கு இது ஒரு நல்ல பாடம் அப்படின்னு நினச்சிட்டு தேட ஆரம்பித்தது நெற்பயிர்களை. சிட்டுக்குருவி நிறைய நெற்பயிர்களை சேகரிக்க ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுருந்த சிட்டுக்கு வயிறார நெற்பயிர்களை கொடுத்துச்சு. அவங்க 2 பேரும் நல்லபடியாக சாப்பிட்டு எடுத்தாங்க. பட்டுவோட குருவிகள் சிட்டுவோட வீட்டுக்கு வந்துச்சு. எனக்கும் ரொம்ப பசிக்குது, உணவு தரீங்களாக்கா அப்படின்னு கேட்டுச்சு. சிட்டுக்குருவி ரொம்ப நல்ல குருவினால அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டுச்சு, என்னாச்சு, ஏன் உங்கள் அம்மா சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்டுச்சு சிட்டுக்குருவி. அதுக்கு பட்டுவோட குருவிகள் சொல்லிச்சு, எங்கள் அம்மா வர்ற வழியிலே இறந்துட்டாங்க, இடி மின்னல் தாக்கியதுனால இறந்து போயிட்டாங்க. அதை கேட்டு சிட்டுக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பட்டுவோட குழந்தைகளை தன்னோட குழந்தைகளாக நினச்சி வளர்க்க ஆரம்பிச்சிது. அவங்களுக்கும் நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தது. முற்றும்.